இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம். நான் வந்து ஆடி ராஜசேகர் சாரோட ஆப்ரேட்டிங் கேமராமேன். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்து வந்து முரளி சாரை பற்றி சொல்லணும். முரளி சார்கிட்ட நான் முரளி சாரை நேரில் பார்த்தாவே எனக்கு பதஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழக பழக வந்து அவர் ரொம்ப அப்படியே சாஃப்டான ஒரு கேரக்டர். அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஹீரோ சார் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஏன்னா அவரோட யூடியூப்பில் வந்து நான் பார்த்து அவரை எப்படியெல்லாம் செதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். அடுத்து லாஸ்ட்லியா மேடம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து அவங்களையும் நல்லா அழகாக காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால வந்து எனக்கு ஒரு நர்வஸாக இருக்குது. என்டையர் டீமே வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கு. டே நைட்டு வந்து ஹார்ட் ஒர்க்கு. டேரக்டர் திடீர்னு நைட்டு கால் பண்ணுவார் ஒரு 12 மணிக்கு, ஐயா இந்த சீன் அப்படி பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படிம்பாரு. உடனே ஓகே ஐயா பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து எப்படின்னா, அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, படம் எந்த இடத்துலையும் படமாக தெரிஞ்சிடக்கூடாது, லைவ்னஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து கோ-டைரக்டரு சுமார் அண்ணா, அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. அவர் எங்கள் கூடவே இருந்து கைடன்ஸ் பண்ணார். ஸ்டண்ட் மாஸ்டர். இந்த படம் சொல்லப்போனால் சிறப்பாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. But this movie is very special. இந்த படத்துக்கு நான் வந்த ரீசன் வந்து இவங்க மை ஃப்ரெண்ட் ஹேமா ருக்மணி, அவங்க வந்து நான் கட்டாயமாக இந்த படத்தில் இருக்கணும்னு அவங்க she made sure I'm here, so thanks to her. This movie is nice. நல்ல படம். தயவு செஞ்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கரெக்டாக அந்த கலர்ஃபுல்னஸ் எல்லாமே வந்து அந்த யங்ஸ்டர்ஸை வந்து அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கா. இட் இஸ் ஸோ நைஸ் டு சி. அண்ட் அடுத்ததாக ஒரு பாட்டுங்க, ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது பல பசங்களோட பெரிய பிரச்சனையே வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா காதலுக்கு பிரச்சனை. நான் சொல்கிறது அப்பா அம்மா கிடையாது, இந்த ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது, என்ன அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த பாய் பெஸ்டின்னு ஒருத்தங்க இருக்காங்களே, என்னென்ன பண்ணுறாங்கடா என்னால் முடியலடான்னு எல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு சுற்றுற அளவுக்குற ஒரு விஷயம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த படத்தினுடைய பாடல்களையும் இந்த ட்ரெய்லரையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை மிகச்சரியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை படைத்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டீமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீமு. ஏன் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டீம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாரையும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஹரிபாஸ்கர் ஒரு திறமையான இளைஞர். அவருடைய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ சினிமாவே பார்த்திங்கன்னா வேறு பாணிக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன திரையிலிருந்தும் யூடியூப்ல இருந்தும் பல கலைஞர்கள் உருவாகிட்டுருக்காங்க. அதில் எத்தனை பேர் மிகப்பெரிய அளவிலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட்டு தான் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக பிக் பாஸ் கலைஞர்கள்னு பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இதில் லாஸ்ட்லியா இருக்காங்க, நம்ம நண்பர் இருக்கார், வெற்றி முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு. அடுத்து யூடியூப்லேருந்து பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஃபாலோயரில் வச்சுருக்க ஹரிபாஸ்கர் வச்சுருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய திறமை, இந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து தான். ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலே ஒரு பெரிய ரவுண்ட் வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா கூட அவர் கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார். ஆக சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஹீரோ ஆகணுன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நடித்தா மட்டும் போதாது தம்பி, ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர்ற ப்ரெசன்ஸுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதையெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இந்த யூனிட் எவ்வளவு திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி என்னுடைய நண்பரான இளவரசர் சர்டிஃபை பண்ண அதான் ரொம்ப முக்கியம். அதாவது இளவரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னுடைய இனிய நண்பர், ஒளிப்பதிவாளர், நடிகர், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர் இளவரசு.
அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படத்தில் பணியாற்றி இருக்கின்ற அருண் ரவிச்சந்திரன் வந்து நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் பி வாசுகிட்ட பணியாற்றியிருக்காரு. அந்த ஸ்கூல் வந்து தெரியுது சார். இதில் ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை, அவ்வளோ கிளாரிட்டியோட இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சினிமாவில் வந்து மிஸ் ஆகிறது வந்து இந்த கிளாரிட்டி தான். அந்த கிளாரிட்டி தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். வாசு ஸ்கூலில் ட்ரெயின் ஆனாங்கன்னா வந்து அதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட்டு தேவையில்லை. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான முரளி ராமநாராயணனுக்கு என்னுடைய இனிய பாராட்டுக்கள். அவங்க அப்பா ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல். முரளி வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த படத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறைகளோடு பயணிக்க தன்னை எந்த அளவுக்கு அவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்றத எடுத்து சொல்கிறதா இருக்குது. அதுதான் இன்றைக்கி முக்கியம். ஏன்னா இந்த டிரான்சிஷன் இல்லை, அதில் வந்து நம்ம மாறுதல், அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகாத தான் பல பேர் சினிமாவில் நாம் தனியாக இருக்கோம், சினிமா நம்மளை விட்டு தனியாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் சினிமாவோட தொடர்ந்து தான் பயணிப்பேன் அப்படின்றத முரளி இந்த படத்தை நிரூபித்திருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வெற்றி தேடி தருவதற்கு மக்களும் தயாராக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாலமாக பத்திரிகை நண்பர்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக சொல்லி ஆகணும், எல்லா பொண்ணுங்க கண்ணும் ஒரு வேலை தான் இருக்குது. ரயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Yes, and again, our favorite most, எல்லோருக்கும் பிடித்த மனிதர், and he is a very very warm person. ஸோ சினிமாவை பற்றியும் சரி அண்ட் நிறைய நல்ல விஷயங்களும் சரி ஒவ்வொரு முறை அவரை பார்க்கும்போதும் நாங்கள் வந்து தெரிஞ்சுப்போம். இளவரசி சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். எஸ், அண்ட் உடனே வந்து மனசில் நிற்கிற மாதிரி அழகான பாடல்களாக தான் இருக்குமா. ஸோ அவருக்கும் இது வந்து டெபியூ. ஓஷோ வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். And I would like to welcome the captain of the director. அவரே ஹீரோவா நடிக்கலாம் போல இருக்கு, அப்படிதான் இருக்காரு. ஸ்வாகா இருக்காரு டைரக்டர். இவங்களை இப்படி தான் கூப்பிட்டாகணும். எங்கள் தமிழகத்தின் செல்லக்குட்டி லாஸ்லியா அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க திருப்பி பிக் பாஸ் ஹவுஸுக்கு போன உடனே பிக் பாஸே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாரு, வளர்ந்துட்டீங்களே கண்ணம்மா அப்படின்னு. அண்ட் த மேன் வித் a lot of dreams, and அவரோட ட்ரீம்ஸை வந்து அவரே வந்து செதுக்கி ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாரு. எல்லா மக்களோட மனசையும் பிடிச்சிட்டாரு. இப்போ பெரிய திரையில வந்து அத்தனை மக்கள் மனசையும் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எங்களோட. அதனால தான் நீங்கள் வரீங்க அப்படின்ன உடனே நாங்கள் அதெல்லாம் இது பண்ணிட்டோம். அண்ட் நாங்கள் நிறைய படங்களில் வந்து உங்களை பார்த்துட்டே வரோம். யூ ஹவ் கிரியேட்டட் ஒரு நீஷ், உங்களுக்காக நீங்கள் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. அது அழகாக வந்து அமைஞ்சிருச்சு உங்களுக்கு இல்லையா. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் வந்து உங்களோடது அதே மாதிரி எதிர்பார்க்கலாமா? ஒன்று பண்ணுவீங்கல்ல நீங்கள் வந்துட்டு போனா அந்த யூனிக்னஸ் இதில் வந்து இதில் ரொம்ப புதுசாக இருக்கும். எனக்கே புதுசு தான். ஏன்னா வந்து இது வந்து நான் என்ன மாதிரி பண்ணல, இந்த அவர் உட்காந்துருக்கார்ல அவர் தான் அவரை மாதிரி அவரோட காப்பி தான். நாங்கள் எல்லாருமே, நான் ஹரிபாஸ்கர் எல்லாருமே அவரோட காப்பி தான். இதில் அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். டெஃபினெட்லி. அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஹரி பாஸ்கர் அப்படிங்கும்போது ஹீ இஸ் அ யூடியூப் சென்சேஷன். நீங்கள் வந்து ஆல்ரெடி எப்போவுமே சென்சேஷன் தான். எங்கே வந்தாலும் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறீங்க. ஒரு காமெடி கனெக்ட் ஒன்று உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போவுமே அந்த ஹியூமர் கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும்ல. எப்படி இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணும்போது?
மற்ற எல்லா படத்தை விட நான் இது வரைக்கும் பண்ண மற்ற எல்லா படத்தை விட இந்த படத்தில் வந்து நானும் ஹரியும் எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆனது ஹரி தான். இது வரைக்கும் நான் நடித்த எல்லா ஆக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபுல் ஃபன் பண்ணீங்களா ரெண்டு பேரும்? ஓகே. அண்ட் இந்த ஹியூமர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஜோன்னே சொல்லலாம் சினிமாவில். ஏன்னா வந்து என்னதான் நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த காமெடியனுக்கான ஒரு ஸ்பேஸில் அது கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா எங்கேயோ கொண்டு போய் வந்து உட்கார வச்சிடும். அந்த வகையில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு காமெடியன் யார் சார் உங்களுக்கு? கவுண்டமணி சார். அதானே ஓஜி, அவரை தான் வந்து சொல்ல முடியும் ஆப்வியஸ்லி. முக்கியமாக சார் வாசு சார் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், நடிகன் படத்தை முடிஞ்சால் ரீமேக் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு செகண்ட் பார்ட் அது மாதிரி எடுத்தா. தேங்க்யூ ஸோ மச். ஷாரா கன்ஃபியூஷனில் ஒன்று ஆரம்பிச்சதில் நான் வந்து எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், சரி அந்த அழகான பொண்ணை முதல்ல கூப்பிடலான்னு யோசிச்சிருக்காங்க போல இருக்குது. மஹிமாவை தான் நான் அப்படி நினச்சிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. மஹிமா ஹஸ் டன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். வி வுட் லவ் ஹர் டு கம் அண்ட் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். ப்ளீஸ் கம். பெரிய கையோட வர ஒரு யங் ஆர்டிஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். நானே பதட்டத்தில் இருந்தேன், இவங்க வேறு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் அஜய் தான் எனக்கு இந்த படம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ அருண் சார் என்னை இந்த படத்தில் சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஆல்சோ ஹரீஷ். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போகிறோம் நடிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. அண்ட் படத்தை தாண்டி எனக்கு எல்லாருமே ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகியிருக்காங்க. முக்கியமாக அம்மா அண்ட் இளவரசி அப்பாலாம் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. லைக் சில நுணுக்கங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அருண் சார் வந்து ஒரு சீன் ஒரு டைலாகாகவே இதுக்கு நீ இந்த வேரியேஷன் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து. அண்ட் ஒரு நல்ல பெரிய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக அண்ட் ஒரு எமோஷ்னல் பாண்டோடு தான் இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படம் தான். எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. சுகுமார் அண்ணா, எல்லாருக்கும் ஆனஸ்ட் அண்ணா, அஜய், எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க பண்ணும்போது. குலோத்துங்கன் அண்ணா, எல்லாருக்கும் மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அவங்களுக்கு மேடையை விட்டு போகவே மனசு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நானே பதட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துக்கே எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ரிலாக்ஸாக பேசினா. தேங்க்யூ ஸோ மச் மஹிமா. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தங்க பார்த்த உடனே ஐ டோல்ட் ஹர் வெரி பிரிட்டி அப்படின்னு. அழகான அம்மாக்களுக்கு தமிழ் சினிமாவில் பஞ்சமே இல்லை. அதே வகையில் இன்னைக்கு ஒரு அம்மா இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அருண் டைரக்டர், என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டது என்னோட பேசினது சண்முகம் சாரும் சுகுமார் அவங்களும் தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. இளவரசு சார் மாதிரி ஒரு லெஜெண்டோடலாம் ஒரு பேரா பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு லைஃப் டைமில் ஒரு பெரிய இதுவாக நான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருக்கும் ஹரிபாஸ்கர், லாஸ்லியா எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை பெரிய கிராண்ட் சக்ஸஸ் ஆக்க போகிற ப்ரெஸ் பீப்புளுக்கு அட்வான்ஸாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக த லேட்டஸ்ட் சென்சேஷன், அதாவது எப்போடா என்னை வெளில விட்டாங்க, ஆஹா வானம், பூமி, சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளில வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போது எல்லாமே வந்து பெரிய லக்ஸுரியாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் திஸ் 105 days அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நேற்று தான் விட்டுருப்பாங்க, அப்படியே கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு ஓடி வந்திருப்பாருங்கிறது கன்ஃபார்மாக வந்து தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ ஹார்ட் த்ராப். ரயன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம்.
வந்திருக்கும் ப்ரெஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று ராத்திரி தான் முடிஞ்சுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி, என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா, அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓகேவா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை, என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல. ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டுருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை நான் வந்ததும் நான் எப்படி மோல்ட் பண்ணிக்கிறது, ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. இன்றைக்கும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் கூட நடித்தவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும், அந்த செட்டு மாதிரியே இருக்காது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்லியா கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. கடைசியில் பார்த்தா 2 பேருமே பிக் பாஸ்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஹானஸ் ப்ரோவாக இருக்கட்டும், அஜய் சாராக இருக்கட்டும், கையெல்லாம் நடுங்குது. அண்ட் வாசு சார் வந்திருக்காரு, உங்கள் முன்னாடி ஒரு பேசுகிறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது சார். அண்ட் இளவரசர் சார் கூட நான் நடித்தேன். தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன், அவர் எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ, மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகிருக்கு எல்லாமே. அண்ட் வேறு என்ன சொல்கிறது தெரியல, எல்லோரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க. எனக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி, இது வரைக்கும் ஆதரவு அளித்தவர்களுக்கும், இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு. தேங்க்யூ. யூ ஹவ் ஒன் மெனி ஆர்ட்ஸ். அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் தாண்டி என்னென்னா, இப்போது எனக்கு ஒரே டவுட் தான், உள்ளே போனால் எல்லாருமே பாதியாகவே வராங்க. நீ டயட்டெல்லாம் இருக்க வேணாம், சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ளே போயிட்டு வந்துரு, இழைச்சிருவீங்கிற மாதிரி. அப்படி இழைச்சிருவீங்க, என்ன தான் நடக்கு? சாப்பாடுலாம் கிடைக்குதா இல்லையா? சாப்பாடு கிடைக்கும், அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கெலாம் வச்சு எல்லோரும் ஒரு 10-15 கிலோ சாப்பாடெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரு 10-15 கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க. எல்லாருமே இழைச்சிட்டு தான் வராங்க. நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலி அதை சொல்லி உள்ளே அமுச்சிடலாம் போல இருக்குது. போயிட்டு வந்துருங்க, கரெக்டாகிடும், ஃபிட் ஆகிடும் அப்படிங்கிற நிறைய பேர் அந்த நம்பிக்கையில் தான் உள்ளே வந்தாங்க. ஓகே. அண்ட் லாஸ்ட்லியா கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பீங்க. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லை, ஐடியாவே இல்லை. அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்கள் படம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எனக்கும் ஐடியா இல்லை. அந்த முடிச்சுட்டு ஒரு பிரேக் இருந்தப்போ தான் லக்கிலி எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது பிக் பாஸ் கூட போகிறது. ஓகே. அண்ட் த பிக் பாஸ் ஹவுஸ் இஸ் கனெக்டட் யூ போத் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல். அண்ட் லாஸ்ட்லியாக்கு அது ஒரு பெரிய ஹிட்டு. கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. அண்ட் வெரி வெரி ஹாப்பி டாக்கிங் டு யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூர் கரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக த மேன் whom we have been waiting to listen to him speak அப்படின்னு சொல்லலாம். அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பிற்காக வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் எங்கள் எல்லாருடைய சார்பாக நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் சார் 100 படம் முடித்து 101வது படம் சினிமாவில். இது இதனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கும் வாசாருக்கெல்லாம் அந்த ஜென்ரேஷனால் தெரியும். ஒரு 100 படம், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டருன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அது பல பெரிய நிறுவனங்கள்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்களில் தேனாண்டால் ஃபிலிம்ஸும் இருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ராமநாதன் சார் இருக்கும்போது முரளி சார் அப்பாவுக்கு உதவியாக இருந்தப்போ காசியில் ஒரு பட ஷூட்டிங் நடந்தது, ஒரு கன்னட பட ரீமேக்கில். அப்போ ராமநாதன் சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ராபர்ட் ரஹீம், எம்ஏ காஜான்னு சொல்லி டைரக்டர், சூரியராஜ் சாரோட காமெடி அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர். சுதாகர் சார் வச்சு நான் நிறைய படம் எடுத்தவங்க.
ராம் ரஹீம்ன்ற பேரில் 2 பேரும் ரிட்டையர்களாக முதல்ல டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராமநாதன் சார் தனியாக படம் பண்ணாங்க. ராமநாதன் சார் வரும்போது இந்த வேலையில்லா திண்டாட்டம்ன்றது அப்போ 80s ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுப்பார், நாம் பெற்ற சுதந்திரம் தேதியில் காலண்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இளைஞர்களை வந்து அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும், பட்டம் பரங்கட்டும் சிவப்பு மல்லி எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் படமாக தான் இருக்கும். விஜயகாந்த் சாருக்கு நிறையா அடிப்படையாக பல படங்களை வந்து ஹீரோயிசமாக கொண்டு வந்ததில் வந்து ராமநாதன் சாருக்கு பெரிய பங்கு இருக்குது. அந்த கம்பெனி, அந்த டைரக்ஷன், அந்த ஸ்கூல் வந்து இன்றைய சினிமாவை ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான தயாரிப்பு சூழல் உள்ள இயக்குனர்கள் தேவைப்படுறாங்க இன்னைக்கு. வாய்ப்புக்கு நன்றி. பேசணும் இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம், நிறைய பேர் பேசுறது உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் போட்டு ரொம்ப கொள்ளக்கூடாது. தேங்க்யூ வெரி மச் அஞ்சனா. சாரி ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் அடுத்த வர அப்படியே கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். அவரே சொல்லிட்டாரு அமுல் பேபி மாதிரி தான் இருக்காரு அப்படின்னா. ஆனால் இந்த அமுல் பேபிக்கு மியூசிக்கில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இட் இஸ் இஸ் டெபியூ. வாங்க, ஒரு குழந்தை காலடி எடுத்து வைக்கிறாரு. ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட். வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலாக, அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ நான் ஓஷோ வெங்கட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் இந்த தமிழில். அண்ட் இந்த படத்தில் ஒரு 6 பாட்டை வச்சு கம்போஸ் பண்ணி ஒரு லான்ச் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாட்டே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து இப்போ ஒரு 6 பாட்டு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கதையில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லா விதமான கட் பண்ணால் சாங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கதையோடு ட்ராவல் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டராக என்னை லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அருண் பிரதருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அருண் பிரதர் எப்படின்னா ஒரு 2 o'clock வரைக்கும் நைட் ஒர்க் பண்ணிவிட்டு மறுநாள் ஒரு ஃப்ளோவில் ஒரு 9 o'clock வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் 8:55 வந்து பெல் அடிப்பார். அந்த மாதிரி டைமிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை எங்கள் சார் வந்து அப்படி தான் டைமிங்னா காப்பாற்றணும் அப்படின்றாரு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இப்படி ஒரு ரைட்டிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாட்டாக இருந்ததே ரொம்ப சந்தோஷம் பிரதர். அண்ட் லாஸ்ட்லி அவங்க வந்து ஒரு பிக் பாஸ் குயின்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு அவங்க ஒரு லக்கி சாம். ஏன்னா 2022 வந்து ஒரு பேபி நீ சுகர்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு பிளாக் பஸ்டரான சென்சேஷன் சாங்கு. ஸோ அதை பண்ணும் போதும் அதில் அவங்களோட இருந்தேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு மூவி அதுலேயும் அவங்க ஆக்ட்ரஸாக இருக்காங்கன்னும் போது அது ரொம்ப ஒரு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் நிதின் சார் அண்ட் முரளி சார் எப்படின்னா அவங்க வந்துட்டு சப்போர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. டே ஸ்டார்ட் 1லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஒரு மோர் தென் ஒரு 200 பீப்புள், ஒரு 200 மியூசிஷியன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டெபியூக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோப் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி எந்த விஷயம் கேட்டாலும் சரி, சார் பிரதர் சார் இந்த மாதிரி ஒரு பாம்பேயில் ஒரு சிங்கர் ரெக்கார்ட் பண்ணோம், ஸ்ட்ரிங்ஸ் பண்ணோம், லைவ் பண்ணோம், அந்த மாதிரி எது கேட்டாலுமே உங்களுக்கு ஓகே ஓஷோ நீங்கள் பண்ணுங்கள் ஓஷோ, நான் உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பின்னாடி இருந்து ஒரு பேக் போனாக ஒரு ஃபாதர் ஃபிகர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸில் ஒரு மென்டராக இருக்கார். தேங்க்யூ ஸோ மச் சார், முரளி சார் அண்ட் நிதின் சார். அண்டு ஹரிபாஸ்கர் அவர் எப்படின்னா நானும் அவரும் ஒரு 10 years ஆஃப் ஜேர்னி இருக்குது. லைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 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 யூடியூப்லேருந்து ஒரு சினிமான்றது வந்து ஒரு சின்ன ஸ்கேலாக நினச்சிக்கிறாங்க. லைக் அந்த டிரான்சாக்ஷன் ஒரு 2 வருஷம் வீடியோ பண்ணால் ஒரு ஃபேம் வரும், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம். அது அப்படி இல்லை. இதிலேருந்து அவரோட ஒரு 10,000 வீடியோ அவர் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும். அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கேமராவில் இது என்ன இருக்குது, மியூசிக்கில் வந்து கம்போசிங்னா பிரதர் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் வைங்க நான் வரேன் அப்படின்னு சாங்ஸில் வந்து ஒரு லிரிக்லோ சரி எல்லாம் அவ்வளோ இன்புட்டில் இருந்து ஒரு என்டர்டைனராக இருக்கார். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஒரு எமோஷ்னல் கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா ஒரு 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 டைமில் இது நம்ம நண்பன் ஹரிபாஸ்கர் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு சீனில் வந்து பார்த்தா வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். அண்ட் என்னோட அவரோட டீம் இப்போ வந்து என்னென்னா நிறைய நாள் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது எங்கள் 2 பேருக்குமே. ஸோ அந்த ட்ரீம் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் முன்னாடி வந்து நிற்குது. அப்படி காரணம்னா அது வந்து ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து டூ மேக்ஸ் கோர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படி ஒரு படத்தில் நான் லான்ச் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஜனவரி 24 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து பாருங்கள்.
அண்ட் தேங்க்யூ அஞ்சனாஜி, எல்லாம் பயங்கரமாக இன்ட்ரோ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அந்த பேண்ட்டு மட்டும் எங்கே வாங்கினீங்கன்னு எனக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணிடுங்க. செம்ம ஸ்வாகாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து த கேப்டன் ஆஃப் த ஷிப். இவர் வந்து நீங்கள் இன்றைக்கி நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக பார்க்க எங்கேயோ பார்த்துருக்கேனே இவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் தான் தெரியுது நம்மளை மாதிரி இங்கே நின்று நிறைய பேரை கோஆர்டினேட் பண்ணி மேடை ஏற்றி எல்லா வேலையும் பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அத்தனையும் பண்ணி அவருடைய முதல் மேடை. இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஹிம். டைம் எடுத்துக்கோங்க சார், பேசுங்க. அப்படி தான் சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வந்துட்டு வணக்கம். ஃபஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் இப்படி ஒரு ஸ்டேஜ். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை. ஸோ அதுவே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான். ஆக்சுவலாக 12th படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில், தஞ்சாவூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாலா சாரோட தாரத்தப்பட்ட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நான் அது வரைக்கும் ஷூட்டிங்லாம் பார்த்ததே இல்லை. அது வரைக்கும் டேரக்டர் ஆகணும் அப்படிலாம் எதுவும் இருந்ததெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் அவ்வளோ நல்லாலாம் படிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க போகிறான்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருந்தார் அவர். ஸோ அப்போ வந்து இந்த ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஜஸ்ட் ஷூட்டிங் போய் பார்த்தேன் ஒரு நாள். பார்க்கும்போது ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போய் பார்க்கும்போது அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க நின்னவங்களே வந்துட்டு அவ்வளோ பேர் நின்னாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பாலா சார் சரி, அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம படம் சக்ஸஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறதே எனக்கு அவ்வளோ ஒரு 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 ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. ஸோ ஒரு 3 நாள் வந்துட்டு எனக்கு அந்த ஷூட்டிங் பார்த்ததுலேருந்து தூக்கமே இல்லை. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் இன்றைக்கி வேடிக்கை பார்க்குறாங்க நம்மளை. ஸோ வந்து ஒரு 3 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணேன், நான் கோனார் தமிழர் இருக்கும்ல கைடு, அதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என் பேர் எழுதிருந்துச்சு. நார்மலாக பேர் எழுதியிருப்போம்ல, அந்த மாதிரி பேர் எழுதிருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு போட்டேன் அந்த கோனார் தமிழரையில். ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஒரு 10 வருஷத்தில் இப்போ இந்த மேடையில் நிற்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான மேட்டராக இருக்குது. சார் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. அண்ட் அடுத்ததாக வந்து பேச போகிறவங்க வந்து சென்சேஷனல் ஃபேஸ் ஆஃப் த சென்சேஷனல் சீசன் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை பேர் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டு பசங்கள்லாம் வந்து படத்துக்கு வர மாட்டாங்கன்னு பயந்துட்டு லாஸ்ட்லியா நீ படத்துக்கு வரலன்னா எங்களுக்குலாம் லாஸ் இல்லையா வந்துருமான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. அதை கேட்டு வந்துட்டாங்க. வெரி ஹாப்பி. அண்ட் ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் முரளி சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து என்னை காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் நிதின் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அருண், ரொம்ப ரொம்ப நன்றி இசை கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவரை பார்த்தாலே எனக்கு அந்த நேசமணி ஃபீல் இன்னும் வந்தது அவர் நடந்து வரும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண். ஓஷ்வா இந்த படத்தில் 6 பாட்டு போட்டிருக்காங்க, எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓஷ்வாக்கு. தேங்க்யூ ஓஷா. அண்ட் ரயான், காலையிலே வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிக்கேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு 1 வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு. ஸோ மூவிலேயும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம், நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த படத்துலேருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும், பிக் பாஸில் இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சாரா அவங்க நம்ம படத்தில் நிறைய சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இளவரசன் சாராக இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கு இல்லை, ஆனாலும் என்னோடய படத்தில் அவங்க கூட சேர்ந்து நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக ஹரிக்கு வரேன். அண்ட் உமா மேம் அண்ட் என்னோடய அப்பாவாக பண்ண ஸ்ரீராம் சார் அண்ட் மஹிமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் காஸ்டியூமராக பண்ண வாசிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹரியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரியோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும், என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி வாசுகி. அண்ட் கம்மிங் டு ஹரியும் டேரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ். ஒரு 2-3 இயர்ஸாக அவங்க 2 பேரையும் தெரியும். ஆனால் நான் தான் வந்து புதுசாக வரேன்.
ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டில் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணிவிட்டு சீன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேருந்து அவருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. Jan 24th படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லாஸ்ட்லியா. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக்காக இருக்க போகுது அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக நம்ம தலைவர். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் தான் தலைவர், பெரிய இன்ஸ்பிரேஷன், த ஓஜி ஆஃப் யூடியூபர்ஸ். அண்ட் இன்னும் நிறைய ப்ளீஸ். தேங்க்யூ. இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நன்றி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி, அண்டு ப்ரெஸ் பீப்புள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி வரேன் நான். அண்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னென்னா, இன்றைக்கி தாமதம் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது நான் ஏதாவது ஒரு விஷயம் யதார்த்தமாக பண்ணணும்னு நினைப்போம். யதார்த்தமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது அமைஞ்சிரும். ரொம்ப ஆசைப்பட்டு அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணணும், இது வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக தீர்க்கமாக இருந்து அதுக்கு அது பண்ணி தீரணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வரும். காலைல அதே மாதிரி சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் சாரி கேட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஜேர்னி என்னோடய லைஃப்பில். நான் இந்த மொமெண்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறேன். இந்த தருணத்தில் இப்போ இருக்கும்போது நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு முன்னாடி கேமரா வந்து வச்சு என்னை நடிக்க வச்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்து இப்போ இந்த மொமெண்ட் நான் இங்கே இருந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் நான் தனிப்பட்டு இதை யோசித்து பார்க்கும்போது, ஓகே நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே நின்று உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எங்கள் படம் வந்து 24th ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மொமெண்ட் கூட வந்து இன்னும் எனக்கு ஒரு ஓகே படம் ரிலீஸ் ஆக போகிறேன்ற அந்த இது கூட அந்த ஃபீல் மாதிரி எனக்கு இல்லை. ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது, இதுக்கு நம்ம பேசணும், ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு டைம்னு நான் பார்க்குறேன். இது வந்து எல்லோரும் முடியும் பேசுகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தமிழ் சினிமாவுக்கு, என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் வந்து முரளி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டாக நான் அவர் போய் அஃப்ரோஸ் அப்படின்ற ஒருத்தங்க ஈபியாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலிமா நான் வந்து சாரை மீட் பண்ணுறேன். எங்கே நான் ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணேன் அப்படின்னா சேம்பர்ஸில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். எனக்கு அன்றைக்கி எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடி போய் நான் சாரை நான் மீட் பண்ணி நிறைய பேசணும். சாருக்கு எனக்கு வந்து அப்போ என்ன யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி அவர் என்ன பண்ணாருன்னா பார்க்க ஆரம்பித்தாங்க, யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஜேர்னி இருந்தது ஒரு வருஷம். அப்புறமா வந்து நான் கண்டினியூஸாக சார் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பண்ணி சார் இது மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்குது சார், இது மாதிரி அவருங்க பார்க்கணும் சார் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணு. எப்போ நான் பேசினாலும் அந்த ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு ரிப்ளை பண்ணி அந்த டைம் அண்ட் டேட் வந்து கரெக்டாக சொல்லுவார். சொன்னும் போது நான் கரெக்டாக மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடந்தது தான் மற்றது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பிக்கும்னு பார்த்தா அருண்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா, நாங்கள் டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் சொன்னார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சினாப்சிஸ் அந்த டைமில் யூடியூப்பில் பண்ணும்போது எல்லாருமே நான் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதில் எது நம்ம வந்து பார்த்து நம்ம ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அந்த டைமில் வந்து அந்த சினாப்சிஸை நான் வந்து படித்ததுக்கப்புறம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது. ஏன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எப்படி நம்ம யூடியூப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாருங்கும் போது ஓகே இவர் நல்லா நம்மளை பார்த்து ஸ்டடி பண்ணி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசுனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஒரு டேரக்டர் அந்த அப்படின்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசும்போதே வந்து ஒரு ஜாலியாக ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிப்போம். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். அங்கேருந்து நாங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணி ஒன்று பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் அந்த மூமெண்ட்லாம் கடந்து சார்ட் இது மாதிரி லைனை நான் போய் மீட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி
அவர் நானும் டேரக்டரும் போய்ட்டு லைன் சொன்னோம். சார் கண்டிப்பாக அந்த லைன் ஒத்துப்பாருன்னு நான் நினைக்கல. அந்த டைமில் வந்துட்டு ஹரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். ஸோ அப்புறம் வந்துட்டு நிதின் சார் அவரும் வந்து எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார், அவரு கூட எங்கள் கூடயும் சார் கூடயும். ஸோ அவருக்கும் இந்த லைன் ரொம்ப பிடிச்சி. நிதின் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட இனிமேல் அடுத்த டேரக்டர் வந்து யார் வராங்களோ அவங்க மாட்டினான்னு தான் நினைக்கிறேன் நான். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி வந்துட்டு ஓகே இது பண்ண போகிறீங்கன்னா இது எவ்வளோ நேரத்தில் நடக்க போகுது, என்ன செய்ய போகிறீங்க, இதனால் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் போட்டுருவார். ஸோ இப்போ நீங்கள் காமெடி அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன காமெடி சொல்லுவார், இந்த காமெடி ஓகே இந்த காமெடிக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஒரு இல்லை இந்த காமெடி என்ன பொறுத்த வரைக்கும் 60% தான் ஒர்க் ஆகுது, இது நீங்கள் 80க்கு கன்வெர்ட் பண்ண அப்படிம்பார். ஸோ அந்த அவர் வந்துட்டு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிச்சிருக்கிறப்போ ஃபுல்லாக அந்த பர்சன்டேஜ் வைஸில் வந்துட்டு அவர் பேச ட்ரை பண்ணுவார். நமக்கு வந்து பகிர்னார் என்னடா எப்படி இப்படி ஏற்றுறது அப்படிங்கிறது. அப்புறம் டேரக்டர் நான் சொல்லுவேன் இது மாதிரி நிறையா இன்னும் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் நிறைய ரீஒர்க்லாம் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம். ஸோ அங்கேருந்து மறுபடியும் இந்த மிஸ் ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷூட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் அங்கே போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செட் பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 months வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம். தென் ப்ரொடக்ஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த முதல் நாள் மொமெண்ட்டே வந்து ஷூட்டிங் போகிறது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. தென் சார்ட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நான் ஃபஸ்ட் ஷாட்டே நான் நடித்தேன். ஸோ இப்போ வரையும் அதை மறக்க முடியாது. ஸோ அங்கேருந்து இந்த வரையும் நான் முடிஞ்சிருக்கேன். எனக்கு இந்த மொமெண்ட்டில் இங்கே பார்க்கும்போது நான் இங்கே காரில் இப்படி வந்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த என்னடா இது மாதிரி லேட் ஆகிடுச்சு கடன் வந்துட்டு இருந்தேன். வந்து நின்னா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே கேமரா வச்சு பக்குன்னு இப்படி நின்ட்டாங்க. இன்னொன்று எனக்கு பகீர்னாச்சு. எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில்லை. பார்த்துட்டு அவ்வளோ ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்களே. எனக்கு வந்து அந்த டைமில் புரியல என்ன நடக்குது இப்போ இங்கே. சரி ஓகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இப்போ நம்ம உள்ள இந்த ஈவெண்ட்னால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தான் இருந்தது. ஸோ இந்த படத்தை பற்றி அடுத்து நான் சொல்லணும் அப்படின்னா தென் லாஸ்லியா அவங்க சொல்லலாம். ஸோ லாஸ்லியா வந்து எப்படின்னா உள்ளே வரும்போதே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து நம்ம பிக் பாஸில் பார்த்துருக்குறோம், அவங்க யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் வந்து எப்படி நம்ம நடிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு 3 நாள் ரிஹர்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டேலாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக கம்போஸ்டாக காமாக அப்படி இருந்தாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாங்க. சரி எப்படி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் புல் பண்ணுவாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாகவே 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. பயங்கர எனர்ஜியாக வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் டேரக்டர் அப்படி குஷியாக வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியாக இருக்கிறோம். அவங்க வெறும் கம்போஸ்டாக இருக்கிறாங்க. சரி என்னடா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டேயில் இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டான்டா பத்ரகாளி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங்காக இருந்தது. சான்ஸே இல்லை. அந்த செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து அவங்க ஒரு ஃபார்ம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. தென் எங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டமே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து பேங்க் தான். ஸோ அங்கேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா லைக் அந்த படத்தோட சேர்ந்து ட்ராவல் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து அவங்கள பர்சனலாகவும் தெரிஞ்சுக்கிறதுலேருந்து வந்து ரொம்ப புதிய அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் லாஸ்லியா அண்ட் அருண் சாருக்கு. தென் வந்து ஷாரா அண்ணன் வந்து எப்படி பார்த்தோன்னா அவர் வந்து யூடியூப்பில் தான் பெரிய கலக்கிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்து அந்த படத்தை வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு நல்ல ஒரு நேம் வந்து வாங்கி இருக்கிறார் பொசிஷனில். ஸோ அண்ணன் வந்து உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதில் நாங்கள் சின்னதாக அவங்க ஆஃபீஸில் ஒரு பூஜை போடும் அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்போ அண்ணன் போய் பேசி அண்ணன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ப்ராஜெக்ட்லேயும் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ணனும் ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கும் அண்ணனுக்கு உங்களுக்கு அனுபவம் வந்து எப்படின்னா ஜாலியாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று நம்ம செட்டை தாண்டி நாங்கள் வந்து அந்த 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 பேப்பர் எடுத்து நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறது வந்து அந்த மொமெண்ட்டுக்கு போய் படிக்கிறது. ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் அண்ணன் கூட காம்பினேஷன் வந்து ரொம்ப நம்ம படித்து போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஸோ இயல்பாக வந்து 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி பேசிப்போம் அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது அண்ணன் வந்து ஒரு விஷயம் போடுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஸோ 2 பேரும் வந்து ஒரு மாதிரி ஆத்மார்த்தமாக ஒரு அவுட்வேர்டாக நடித்த ரோல் தான் வந்துட்டு அண்ணனோட ரோலும் என்னோட ரோலும். ஸோ எங்களுக்குள்ள காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தென் இளவரசு சார் தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த செட்டில் ஒரு காட் ஃபாதர் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டே இளவரசு சார் வந்து நான் செட்டில் வந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 days ஷூட் பண்ணிட்டோம். இளவரசு சார் ஜாயின் பண்ணும்போது அவர் சார் இது வந்து நான் அங்கே இளவரசு சார் எப்படி சொல்லணுன்னா அவர் யாருன்னு தெரில பக்கத்து கேரவனில் தான் இருந்தார்.
பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருந்தார். இப்போ எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் நான். செம்மையாக திட்டினார். ஃபஸ்ட் டே போதும் ஒரு 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டு. 7 மணிக்கு காலையில் பயங்கரமாக யாரையும் திட்டிக்கிட்டே இருந்தார். ஐயோ என்னடா இவர் வந்துட்டு காலையில் இப்படி யாரையும் திட்டிகிட்டு இருக்கிறார், நம்ம இனிமேல் தான் அவரை பார்க்க போகிறோம், எப்படி அந்த அனுபவம் இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்ஸ் அவர் வந்து எந்த மூடில் அவர் பர்சனல் ப்ராப்ளம் நினைக்கிறேன் அதை முடிச்சுட்டு அந்த கேரவன் விட்டு வெளியில் வந்து செட்டுக்குள்ளே வரும்போது என்டையராக அவர் வந்து எல்லா மைண்ட் செட்டையும் ஒரு இடத்துல வச்சுட்டு க்ளீனாக வந்து அந்த அவரோட அப்ரோச் பண்ண விதம், அந்த ஆக்டர்ஸை, டேரக்டர்ஸை, சினிமாட்டோகிராஃபர்ஸை அப்ரோச் பண்ண விதம் வந்து அமேசிங்காக இருந்தது. டக்குன்னு வந்து கை கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி உடனே ஜெல் ஆகிட்டார். என் கூட வந்து ஜெல் ஆகும்போது அவர் எப்படி ஜெல் ஆகினாருன்னா, தம்பி நீ தான் ஹீரோ, வெரி குட், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள், நம்ம எப்பயும் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார் அந்த ஜேர்னியை. நான் வந்து என்னடா இப்படி சொல்கிறாரு, எதுவுமே நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருக்க சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அது காரணம் வந்துட்டு அவர் பின்னாடி அந்த கேரக்டர் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறாரு, இந்த பையனை வந்து நம்ம பாசமாக பார்க்குறோம், எந்த இடத்துல பாசமாக பார்க்கணும், எந்த இடத்துல அதட்டணும் அந்த கேரக்டர் அப்படின்னு அவர் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று செட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு நம்ம ரொம்பவே அட்டாச் ஆனோன்னா சில இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதை ப்ராப்பராக வந்து அதை ஹேண்டில் பண்ணி கொடுத்தாங்க. தென் எங்கள் ஃபேமிலி வந்து சொல்லணும் அப்படின்னா, எங்கள் ஹவுஸ் கீப்பிங் ஃபேமிலி வந்து மீன் ஒரு மாதிரி மோர் தென் ஒரு அதாவது ரியல் லைஃப்பில் அப்பா அம்மா நாங்களாம் எப்படி அண்ணன் தங்கச்சியில் இருப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் செட்டிலையுமே இருப்போம், பேசிப்போம். ஸோ உமா மேம் இருக்கிறாங்க அண்ட் மஹி இருக்கிற 2 பேருமே வந்து ஒரு அமேசிங்கான கேரக்டர். ஆக்சுவலாக மேம் வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஓகேவா, நல்லா பண்ணியிருக்கேண்ணா, சூப்பரா, ஓகே அப்படின்னு சொல்லி ரியாக்ட்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நான் வந்து இது இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதனால் இப்படி சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ எங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருந்தது. ஸோ அவங்க சார் சரி, மேமு, மஹிமா எல்லாருமே பார்க்கும்போது ஒரு அண்ணன் தங்கச்சி ஃபீல் இருக்கும். அண்ணன் தங்கச்சி ஃபீலுங்கும் போது என்னோட பர்சனலாக என் தங்கச்சி, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட எப்படி நான் வந்து கனெக்டடாக பேசணும், அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்களை நடிக்கும் போது அவங்களோட எங்களோட ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தென் அவ்வளோதான் நினைக்கிறேன். சுப்பியாரும் இருக்கிறாங்க, சதீஷ் சார் இருக்கிறாரு, தென் அஞ்சனா மேம் என்னை ஹோஸ்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறுபடியும் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் மன்னிச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 24 Jan அன்றைக்கி தேட்டர் வந்து மூவி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி உங்களுக்கு வரவேற்பும் அன்பும் லவ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சினிமா ரசிகர்களுக்கு கிட்டேருந்தும். அண்ட் அடுத்ததாக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப சாரி சார் ஃபார் த டிலே. பட் லெஜெண்டரி டைரக்டர், நவ் ஹீல் பி அ வெரி வெரி ஹாப்பி மென்டார். பி வாசு சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச. அழகான மேடை, அழகாக இருக்கிறவங்க மேடை, பயங்கர பசி எல்லாருக்கும். நான் சொல்கிற பசி வந்து சாப்பிட்றது கிடையாது, ஜெயிக்கணுன்ற பசி, அங்கே வந்து கொண்டு போய் சேர்க்குற பசி. நான் எப்பவுமே கரெக்டாக, அதாவது மார்னிங் 7னா 7, கரெக்டாக 1 o'clock பிரேக்குனா பிரேக்கு, ஈவினிங் 6 o'clock பேக்கப்னா பேக்கப்பு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து என்னென்னா, உண்மையிலே அந்த 1 மணின்னா அந்த 1, 2, 2:30 இதுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு என்னுடைய மைண்டில் இருக்கும். ஆனால் அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. நான் உண்மையிலே மனசார பேசுகிறேன், நான் எதுவும் டைலாக் பேசலை. அதனால் ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு, திடீர்னு வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னா யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். அப்போ சொன்னார் இந்த மாதிரி தேனாண்டாள்னாரு. அந்த ப்ரொடக்ஷனில் நீ டைரக்டராக அறிமுகம் ஆனாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவர் வந்து சினிமாவில் வந்து அவர் நாங்களாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கிட்டோம். 100 films, ஒரு வருஷத்தில் 12 படம் டைரக்ட் பண்ணுவாருங்க. எப்படி பண்ணுறாருன்னே தெரியாது. 12 films எல்லாமே அவர் எங்கிட்ட ரொம்ப ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். நான் எல்லாம் பெரிய பெரிய படமாக பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எங்கிட்ட சொன்னார், நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னாரு. ஏன் சார்னு கேட்டேன். இல்லை சார், நான் 2வது படி வரைக்கும் தான் போவேன், கீழே விழுந்தால் வெறும் காலக்கல்ல அடிப்படம் தொடச்சிட்டு போயிடலாம், மேலே போயிட்டீங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும், அங்கேருந்து விழுந்தால் கை கல்லாம் ஒன்றிடும் சார். ஸோ ஹீ இஸ் அ வெரி கால்குலேட்டிவ் அண்ட் வாட் ஹீ வாண்ட்ஸ். இது போதும் எனக்கு ஒரு படத்தில் 2 ரூபா போதும், அந்த 2 ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர். அவருடைய மகன்தான் இன்றைக்கி வந்து முரளி சார் அவர்கள்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இன்றைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மேடையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங். எனக்கு நல்லா ஞாபகம் சத்யராஜ் சார் சொன்னார், சார் என்னை பல்ட்டியெல்லாம் அடிக்க சொன்னாங்க சார்னார். எதுக்கு பல்ட்டின்னா, நீ பல்ட்டி அடிப்பியான்னு கேட்டாங்க தேவர் ஃபிலிம்ஸில். நான் பல்ட்டி அடித்து காமிச்சேன். விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனியாக போயிட்டு வந்தார். ரஜினி சார் அதே மாதிரி அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக இன்றைக்கி சாதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் என்னென்னா, நான் வந்து என்னை யாரும் தேடலை, நானே என்னை தேடிக்க வச்சேன். He himself brought him inside the industry. It's very, very great. ஏன்னா அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும், நான் என்ன பண்ணால் ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது, இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோவான வாகினி கிடையாது, இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோவான பிரசாத் கிடையாது, இன்றைக்கி எத்தனையோ மிகப்பெரிய ஸ்டுடியோங்கள்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான். அந்த ஸ்டுடியோவிலேருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி, அந்த டேலண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஓ இவரா அவரா ஓகே அப்படின்ற அளவுக்கு தே ஹேவ் அந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொண்டு வராருன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், எவ்வளோ டேலண்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு ஹி ஹாஸ் டன் இஸ் ஹோம்ஒர்க் அண்ட் ஹி ஹாஸ் கம் டு திஸ் பிளேஸ். இந்த பிளேஸ்க்கு வந்துட்டார். ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டும் பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இஸ் வெரி கான்ஃபிடென்ட், அதில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து, ஏன்னா இங்கே முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது, நான் உட்காந்து பார்க்க தலைங்கெல்லாம் எழுந்து போயிட்டே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விட கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப எனக்கும் நிறைய பேசணுன்னெலாம் ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனால் சரி, இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பேசணும் அதை மட்டும் பேசுவோம் தான். ஏன்னா ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன். அண்ட் நான் பார்த்தம்பா, சாங் இஸ் பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல் மெலடி. அண்ட் அதான் ஒரு பாட்டில் எப்பவுமே மெலடி இருக்கணும். அந்த மெலடி யூ ஹேவ் மெயின்டைன்டு. என்ன தான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும், என்ன தான் ஒரு ஜம்ப் கட்ஸாக இருந்தாலும், யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யுவர் டியூன். அண்ட் ஐ என்ஜாய்ட் ஆல் யுவர் சாங்ஸ் அண்ட் இட் வாஸ் மேட் வெல். அண்டு படம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி எ யூத் கில்லிங் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது பார்த்த உடனே, ப்ரோமோ பார்த்த உடனே, டீசர் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு. இட் இஸ் கோயிங் டு கிரியேட் எ பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமாக, என்டர்டெயின் படமாக, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக. ஏன்னா இன்றைக்கி வந்து ஜாலி தான் ரொம்ப முக்கியம். படங்களில் வந்து அப்படியே உட்கார்ந்துமா ஜாலியாக இருந்தோமா, இல்லைனா 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சுந்தர் சி ரிலீஸ் பண்ண படமா மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ், சந்தோஷம். தம்பி கேட்டார், ரொம்ப அருமையாக என்ன ஒன்று கேட்டார், நடிகனை ரீடூ பண்ணுங்கன்னாரு. அந்த நடிகனை நான் விஜய் கேட்டார் என்ன, இங்கே சொல்கிறேன், இது வரைக்கும் எங்கேயும் சொல்லலை நான். விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும், நீங்கள் திருப்பி டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி பிளான் பண்ணலாம். வேறு ஒரு கதை சொல்கிறதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னது, நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணுன்னு ஆசை இருக்குது சார், நீங்கள் பண்ணுறீங்களான்னார். நம்ம பேசுவோம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி பேசலை, அவர் அதை பற்றி பேசலை. ஹி ஹாஸ் கான். அது அப்போ தான் இவங்களோட படம் பூஜை, தட் இஸ் வெர்சலுடைய டைமில் தான் நான் அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தேர் ஆர் ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் வெயிட்டிங். பட் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அதில் கிடைக்கணும், கவுண்டமணி. அண்டு ரெண்டாவது மனோரமா, ஆச்சியோட கேரக்டர். அது ஒன்று தான் எனக்கு பயம். உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சு நான் என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிடலாம், ஆனால் அந்த ஆச்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க, அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் அந்த படம் பண்ணும்பொழுது. நான் ஹேமா மாலினியை கூட கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் இட் ஹேஸ் டு கம், எல்லாமே வந்து அந்த டைமில் வரும். ஸோ எனிவே என்னை பற்றி நான் பேசுகிறது பெருசு இல்லை, எல்லாமே ரொம்ப நல்ல ஆளாக. அருண் வந்து என்னென்னா இந்த படத்தை பற்றி நேற்று என்னை கூப்பிட்டான், நாளைக்கு வாப்பா, நாளைக்கு வாங்க சார்,
நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா, எனக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது, ஏன்னா வந்து என்னையா பேசுவேன்னு. ஏன்னா he has not told இந்த கதை என்ன, அவள் என்ன பண்ணுறான், என்ன கதை பண்ண போகிற, எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது வந்து என்னென்னா அது ஒரு புத்திசாலித்தனம். நான் ஒன்றுமே சொல்லாமல் என் டைரக்டரை உட்கார வச்சு இதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வெற்றி. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னா, நானே ஏதாவது சொல்லிட்டேன்னா அதில் வந்து என்ன ஆகிடும்னா, டைரக்டர் பண்ணிட்டாரா, டைரக்டர் சொல்லிட்டாரா, டைரக்டர்கிட்ட போய் பேசிட்டாரா, டைரக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரா, இதுதான் வரும். ஒரு சீன் எனக்கு தெரியாது. நானும் பாரதி முதல்ல டைரக்ட் பண்ண போகிறோன்னு ஸ்ரீதர் சார்கிட்ட போய் சொன்னோம். ஏன்னா நாங்கள் 3 வருஷம் தான் இருந்தோம் ஸ்ரீதர் சார்கிட்ட. அதுக்கப்புறம் போய் ஸ்ரீதர் சார்கிட்ட சொன்ன உடனே, என்னது டைரக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், பன்னீர் புஷ்பங்கள். அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், எப்போவாவது நான் கேமராவில் என்ன லென்ஸ் போட்டேன்னு பார்த்துருக்கீங்களா, நான் ஏன் லாங் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் ஏன் க்ளோஸ் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, எப்போவாவது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு. இப்போ அருண் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் பேர் கூப்பிட மாட்டாரான்ற பயம்லாம் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பார்க்குறோம், அப்படியே யோசிப்போம் என்ன பண்ணலான்னு. அப்படி கேள்வி கேட்டார். எங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு மாதிரி, ஏன்னா அவருக்கு என்னென்னா அக்கறை, நல்லா வரணும், பசங்க நம்ம பேரை காப்பாற்றோம் அப்படின்ற ஒரு அக்கறை அன்னைக்கு அவருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் 81 when I was 24 I did my first film. ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் முனைய படம் தானே ஒர்க் பண்ணாங்க, என்ன தெரியும்னு சொல்லி பயங்கரமாக இதானார். ஆனால் எங்கள் படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு காலை 2 பேர் வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து எங்களை வந்து அதை தொட்டு கும்பிட சொன்னார். அந்தளவுக்கு அவர் சந்தோஷமாயிட்டார். அது மாதிரி தான் எல்லா டைரக்டர்ஸும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவர் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சந்தோஷத்துக்காக நான் 24ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேம், யூ ஹாவ், அதாவது என்னென்னா ஏதோ சம்திங் இருக்குப்பா உன் முகத்தில், நீ நல்லா உருவ பண்ணி ஏதோ சம்திங், ஐ டோன்ட் நோ, டெஃபினட்டாக ஐ திங்க் தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் யூ இன் சினிமா. ஐ டோன்ட் நோ வை. இப்போ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது அதேமாதிரி லாஸ்யா கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஷி ஸ்போக்கன் தமிழ். கஷ்டங்க இப்போல்லாம் தமிழ் பேசுகிற ஹீரோயின் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அது மாதிரி ஷி ஸ்போக்கன் தமிழ் அண்ட் ஷி ஆல்சோ ப்ரூவ்ட் ஹர் செல்ஃப் இன் பிக் பாஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் பிக் ஸ்டுடியோ. டேலண்ட்ஸ் ஆர் கம்மிங் த்ரூ பிக் பாஸ் அண்ட் அந்த சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியே க்ரியேட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி, மிகப்பெரிய சேனல்ஸ் எல்லாம். ஸோ இது அத்தனையுமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செய்து எப்படி நீங்கள் பசி முடிஞ்சோன்னே நல்லா சாப்பிட போகிறீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. இதை வந்து மேக்ஸிமம் எல்லாரையும் யோசித்தா கூட முரளி சார் யோசிங்க. ஏன்னா முரளி சார் வந்து இன்றைக்கி ஒரு ஹிட்டு கொடுக்கணும், அந்த நிலையில் இருக்கார். அதனால் அவருக்காக, இந்த டீமுக்காக, இந்த பசங்களுக்காக, இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருக்காகவும் தயவுசெய்து இந்த படத்துக்கு நீங்கள் பெரிய ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு உங்களை யாரும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வித் ஆல் யுவர் blessings and guidance கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் அவங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் கடைசியாக வி ஹாவ் அவர் ப்ரொடியூசர், ரொம்ப ஆசையாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காரு, டு கிவ் த vote of thanks, திரு நிதின் மனோகர் அவர்கள். வணக்கம். Yeah, like I'm going to speak in English. Part of this project, especially giving opportunities to all these newcomers, it's a stepping stone for them. We have Osho, who will be the future A.R. Rahman. Arun, future P. Vasu. We have a future Rajnikant, future Nayanthara, future Ajit, or I don't know. Yeah, like yeah. So there's a star already, Shara over there. So I want to thank everyone who came in over here, and please support these youngsters and me and Murli, everyone, in watching the movie the first 2 days itself. And also, if there is, please share it with the maximum people, and please share the good feedback. If there is any feedback which you think negative, please send it to me directly. I will handle it myself, but please don't share it in the platform. Only good feedbacks, please. So
Once again, thanks everyone for coming in and making this a success. Thank you, everyone.